நகைக்கு வட்டியில்லா கடன் சிறுசேமிப்பு திட்டம் என்று கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக கிராம மக்களை ஏமாற்றிய நகைக்கடை உரிமையாளர் மீது புகார்கள் குவிந்து வருகின்றன. மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? தஞ்சை மாவட்டத்தில் ஹெலிகாப்டர் சகோதரர்களின் மோசடி, ராஹத் டிரான்ஸ்போர்ட் மோசடிகளை தொடர்ந்து நகைக்கடையிலும் பல கோடி ரூபாய் மோசடி நடத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பேருந்து நிலையம் எதிரே அசோகன் ஆபரண மாளிகை என்ற பெயரில் ஒரு நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நகைக்கடையில் சிறுசேமிப்பு திட்டம், நகைகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று சுற்று வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளம்பரம் செய்துள்ளனர். இதனை நம்பி 1000க்கும் மேற்பட்டோர் சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். மேலும் மற்ற வங்கிகளில் அடமானம் வைத்த நகைகளை மீட்டு வட்டியில்லா கடன் என்ற ஆசையில் அசோகன் நகைக்கடையில் அடகு வைத்துள்ளனர். இந்நிலையில் கடையில் உள்ள தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் அனைத்தையும் காலி செய்துவிட்டு கடையை காலி செய்துள்ளார் அதன் உரிமையாளர். இந்த தகவல் பரவியதை அடுத்து அசோகன் கடையில் சீட்டு பணம் கட்டியவர்கள், நகைகளை அடகு வைத்தவர்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நார்மலாக எங்கள் குடும்பத்திலே நாங்கள் 25 பவுன் வச்சுருக்கோம். அது மாதிரி எத்தனை பேர் வச்சுருந்துருப்பாங்க. வட்டியில்லாத கடனுங்கிறப்ப நிறைய பேர் வச்சுருக்காங்க. பேக்கில் பாருங்கள், ஸ்கூல் நேமு, ஆசி பிரியாணின்னு எல்லாமே எழுதிருப்பாங்க. அவங்க அசோகன் தங்கமலையை கொடுத்த சீட்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கில் எல்லாமே அதிலே அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பார்ட்னரா இல்லை அவங்களோட இதான்னு தெரியலை. இதுலேயே எல்லாமே இருக்கும் அந்த அவங்க கொடுத்த சீட்லேயே. எங்களுக்கு இப்போ நகை திருப்ப போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே கடை ஃபுல்லாகவே காலி சார். எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. ஒரு வெள்ளியோ ஒரு தங்க கோல்டோ எதுவுமே கிடையாது. அவங்களை கேட்டால் ரியல் எஸ்டேட்டில் போட்டோம், ஆள் வெளிநாடு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனை நாடி வந்திருக்கோம். மேலும் ஒரத்தநாடு காவல் நிலையத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் தனித்தனியாக புகார் அளித்து வருகின்றனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இதே கடை உரிமையாளர் தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலும் நகைக்கடை வைத்து ஏமாற்றி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வட்டி இல்லாத கடன் திருப்பிக்கலான்னாங்க. நாங்கள் வேற பேங்க்ல அடகு வச்சிருந்தோம். திருப்பிட்டு போய் நாங்களாம் அன்னைக்கு நாடு வேலை செய்கிறோம். நாங்கள் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை மீட்டு பண்ணி திருப்பிக்கலான்ட்டு கொண்டு வச்சோம். அவங்க பிரியாணி கடையெல்லாம் வச்சு இந்த மாதிரி எங்கள் ஏமாற்றி பண்ணிட்டு மோசடி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ராத்திரி தான் தெரியும். நாங்கள் குருவி சேர்க்குற மாதிரி உலகில கடந்து சம்பாரித்து கொண்டு வந்து வாங்கின நகை எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த காவல்துறை தான் நகையை மீட்டு கொடுக்கணும். தினமும் 100 ரூபாய் கட்டினால் 1 வருடத்திற்கு போனஸ் தொகையுடன் 39,000 ரூபாய் வழங்குவதாக தெரிவித்ததால் அதில் சேர்ந்து தங்களுடைய நண்பர்கள், உறவினர்களையும் சேர்த்து விட்டோம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். நகைகளை 3 வருடம் ஒப்பந்த அடிப்படையில் அடகு வைத்தால் வட்டி கிடையாது என்று வீடு வீடாக சென்று விளம்பரம் செய்தனர். இதனை நம்பி கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைகளை வட்டியில்லா கடன் என்ற ஆசையில் அசோகன் தங்க நகை கடையில் அடகு வைத்தோம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் புலம்பியது பரிதாபமாக இருந்தது. நகைக்கடையின் உரிமையாளர் எங்களிடமிருந்து வசூல் செய்த பணத்தை கொண்டு தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரியல் எஸ்டேட், பிரியாணி கடை, பள்ளிக்கூடம் என்று பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ளார் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீசார் எங்களுடைய பணத்தையும் நகையையும் மீட்டுத் தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் கொடுத்து வருகின்றனர்.